கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாட போகிறது ஹை ஹேட் பிரெயின் ராட்ஸ். கைஸ் நான் வந்து ஆஃப்லைனில் 300 எடுத்து வச்சுருந்தேன். சரி 500 இது வாங்கிட்டு உள்ளே போகலான்னு சொல்லி போனேன். வீடியோ ஆன் ஆகாத காரணத்தினால் நான் திரும்பி வந்திருக்கேன். சரி கைஸ் இப்போ கேமுக்குள்ளே போயிட்டு இதை உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்தாச்சு. கன் வந்து அழுத்தி பிடிக்குது. ஓகே நல்லா இருக்கணும் நம்பவும். ஓகே கைஸ் வந்தாச்சு. ஓகே கைஸ் போயிட்டே இருங்க கைஸ். இந்த தடவை கரெக்டாக அடிக்கணும், நல்ல கண்ணாக எடுக்கணும். இந்த தடவை எல்லாரையுமே அழுத்தி பிடிக்கணும். போன தடவையோட கம்மியாலாம் எடுக்கவே கூடாது கைஸ். அழுத்தி பிடிக்குது, நல்லா இருக்குது கைஸ். கன்று வரவெல்லாம் டக்குன்னு செத்துறானுங்க. ஓகே நானும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேன் கைஸ். ஆனால் இந்த மாதிரி ஓவர் ஹெச்பியில் இருக்கவனுங்களை கொல்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே கைஸ் அவனால் நான் அடிக்க மாட்டான், காற்றுல தான் அடிச்சிட்ருப்பான். பின்னாலேருந்து பார்த்தீங்களா கைஸ், கால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறான். இது நல்லா அழுத்தி பிடிக்குது கைஸ். இது அழுத்தி பிடிக்க தான் நான் வாங்கினேனே. பயங்கரமாக இருக்குது கைஸ் கன்று. ஆனால் 500 பேப்பர், அந்த பேப்பருக்கு 500 கேட்டானுங்க. ஓகே இந்த ஷாப்புக்கு போகலாம் கைஸ். டாக் ஃபுட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்த் ஏற்றும். சரி நம்ம இது கிடச்சதுக்கப்புறம் வந்துக்கலாம். ஏதோ ஒரு ஹெல்த்து வந்தால் கூட இங்கே இருக்குது ஹெல்த்து, அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் எனக்கு. ஓகே கைஸ் உள்ளே போகலாம் கைஸ். இந்த கண்ணு இங்கேருந்து அந்த கண்ணு இருக்குதா கைஸ்? ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் போயிட்டேன். ஆனால் கைஸ் எனக்கு வந்து இவன் மேலே அவ்வளோவா எஃபெக்டிவாக தெரியல. அதுவும் இல்லாமல் கைஸ் நம்மக்கிட்ட பவர் அந்த 5 இது இருந்துச்சுல, அது ஒரு பவர் கைஸ். அதுக்கப்புறம் இது வந்து தனியாக ஒரு பவர், அது எக்யூப் பண்ணிட்டு வந்திருந்தேன். அது சரி சொல்ல மாட்டேன். ஓகே கொண்டுட்டேன். பையனுக்கு உடம்புலாம் தெரிச்சு போய் கிடக்குது. ஓகே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஸ்னைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் ரேஞ்சுக்கு அவங்களே வந்துட்டானுங்க. நானும் ரொம்ப நேரமாக இவனுங்களை இப்படியே அடிச்சிட்ருக்கேன். ஆனால் கைஸ் இந்த கண்ணுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன், போன தடவை கிடச்சல மாதிரி அவ்வளோ கிடச்சதுன்னா அழுத்தி பிடிக்கும் போது நிறைய டேமேஜ் கொடுக்கும், நிறையா கிடைக்கும். அப்போ நிறைய டேமேஜ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் கைஸ். ஒரு செகண்ட் நான் என்னன்னு சொல்லி பயந்துட்டேன். பையன் காலை தூக்கலான்னு நினச்சான், சோழி முடிஞ்சிச்சு கைஸ். போன தடவை இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ட்ரெஷர் ரூமை விட்டுட்டு போயிட்டேன் கைஸ். பாருங்க இது இருக்குது, இது எவ்வளோ முக்கியம்னு போன பார்ட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கைஸ். இதானே கைஸ் ரீலோட் ஸ்பீடு, கிரிட்டிக் டேமேஜ் -10% டேமேஜா? சரி இது எடுத்துப்போம். என்ன ப்ரோ பசங்க கிரிட்டிக் டேமேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது போன தடவை வந்துச்சான்னு தெரில. நான் ஒரு தடவை ஆஃப்லைன் கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கிடச்சது தெரியும் எனக்கு இது என்னன்னா. அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், சில தடவை அது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்னு சொல்லி 100 போகும். இதுதான் இது நல்லா இருக்குது. சரி ஓ ஆனால் இதுக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ். அழுத்து பிடிக்கிறதான்ல சாதாரண கண்ணா டுப்புன்னு சொல்லுவோம், இது வந்து அழுத்தி பிடிக்குது. நல்லா இருக்குது. டக்குன்னு ஃபஸ்ட்டு இதே பாருங்கள், வெறும் 3 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. ஓகே டக்குன்னு ஓடுவோம். ரூம் தவழ்ந்து நடந்து போயிட்டு இருந்தா நாளைக்கு ஆயிடும். ஓகே கைஸ் கிரெட்டிக் போகிற மாதிரியே தெரியலையே. 2 கிரெட்டிக் சான்ஸ் போட்டுருந்துச்சு, ஆனால் கிரெட்டிக் உழுவுறதே ரேராக இருக்குது. எப்போ கைஸ் தலைமையில் அடிச்சிட்டோம். இருங்க கைஸ், அங்கே ஒரு ஹெல்த்து வச்சுருந்தாலும் அதை போய் எடுத்துக்கலாம் கைஸ். அது இந்த ரவுண்டில் இருந்தால் தான் எடுக்கணுமா கைஸ்? இப்போ அடுத்து பாக்ஸ் ஃபைட்டு 5 தான் வச்சுருங்க. அந்த 25 இது மட்டும் அந்த 25 இந்த வெறும் 25 ஹெல்த்து மட்டும் அது மட்டும் வந்தால் போதும். 50 ஹெல்த்து இதெல்லாம் வேணாம், அது வந்து என்னால் வாங்க முடியாது. ஓகே கைஸ் இது வந்து நாய்க்குட்டி இருக்குது ஃபோட்டோ. அப்படி இதை முடிச்சுட்டு இந்த நான் பெரிய நாய்க்குட்டி பாஸ் அடிக்கணுமா? ஓ மை காட் கைஸ் நான் கேட்டது, ஆனால் அது 6ஆ? என்ன கைஸ் இது 6? சரி
இப்போ இவன் மேலே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம இது வாங்கினது எல்லார் மேலேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான். இப்போ நான் வீடியோவில் போன தடவையோட அதிகமாக போக முடியுதுனாலும் அப்படியே இப்படி இவனை கொண்டுக்கிட்டே போகலாம். சிவன் பாருங்க கட்டையத்துக்கு அடிச்சுட்டே இருக்கான். ஆனால் என்கிட்ட அவன் செத்துட்டான். இருங்க அவன் லேசர்லேருந்து குதிச்சிட்டேன். அவனையும் கொண்டு விட்டுருங்க. அவன் கட்டையை தூக்கி அடிக்கிறான், இல்லைன்னா இதை அடிச்சிட்ருக்கான். இல்லை கேஸ் போன கண்ணோட நல்லாவே இருக்குது. அழுத்தி பிடிச்சிட்ருங்க கேஸ். அவன் தலையில் அடித்து அதிக டேமேஜ் போகுது கைஸ். அவனுக்கு லிச்சு ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கான். அவ்வளோதான், போலி முடிஞ்சிச்சு. அப்படி வந்தோடனே கைஸ் என்னென்னமோ வந்துச்சு. ஓய் கைஸ் இதானா கைஸ் ரேட் ஆஃப் ஃபயரு டேமேஜ் மைனஸா கைஸ்? எத்தனை கைஸ் டேமேஜ் மைனஸ் பண்ணுறது? இது கிரிட்டிக் திருப்பி கைஸ் திரும்பி இப்போ நிறையா கிரிட்டிக் இல்லைங்க. எங்கே பாருங்க கைஸ் பர்பிளாக வருது புல்லட்லாம். அப்படியே போவோம். போன தடவை தெரியும் கைஸ் நம்ம இந்த சைடு போகல, இந்த சைடு திரும்பி இந்த சைடே போவோம். நீங்கள் கமெண்ட்ஸில் இந்த வீடியோக்கு 10 லைக்கும் கமெண்ட்ஸில் யாராச்சும் கமெண்ட் பண்ணோம் ப்ரோ ப்ளீஸ் டேஞ்சர் ஏரியா அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அங்கே போகிறேன். இப்போதைக்கு இந்த கேம் முடிப்போம். இந்த கேமில் புது அப்டேட் வந்தால் திரும்பி போடுவேன். ஏன் நான் போன வீடியோவில் சொல்லணும்னு இருந்தால் மறந்துட்டேன். ஏன் கண்டெய்னர் ஆரஞ்சு ஏன் போடலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதில் எதுவுமே இல்லை இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு. புது ஏதோ ஒரு அப்டேட் வந்தால் திரும்பி போடுறேன். ஓகே கைஸ் இவனுங்க வந்துட்டானுங்க. போன தடவை நம்மளோட கடுப்பேற்றிருந்தவனுங்க. ஆனால் இந்த தடவை இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. கிரிட்டிக் டேமேஜ் 111. டே எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தான் கேஸ் போகுது. பரவாயில்ல, ஆனாலும் கொள்ளுவோம். வெளியே இந்த சைடு ட்ரெஷர் ரூம் டூனா கைஸ். ட்ரெஷர் ரூமுக்கு ஓடிட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு இன்னும் நல்லதாக கிடைங்களா? நல்லதா ஓகே கைஸ் நல்லதா. இது பாருங்க கைஸ், இது என்னது ரீலோட் ஸ்பீடு மட்டும்தான் அதிகப்படுத்தும். இது நான் கைஸ் எனிமி டிஸ்ட்ரக்ஷன். கொஞ்சம் தூரமாக இருந்து கைஸ். இது எவ்வளோ பெருசு இருக்குது நம்ம. கைஸ் எத்துக்குலேண்டு கண்ணுக்கு எவ்வளோ பெருசு பாருங்க. நான் கைஸ் இது இவ்வளோ பெருசு இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கலையே. முதல்ல இதை எடுத்துக்கணும். ஏம்மா இருங்க கைஸ், இதுக்கு மேலே அவனுக்கு டேமேஜ் கொடுத்தா ஏம்மா கைஸ் இவனுங்களா குட்டி சாப்பிட்டானுங்க கைஸ். குட்டி சைஸில் இருப்பானுங்க. கைஸ் ஐயோம்மா இன்னும் தலைமையில அடிச்சிட்டாங்க கைஸ். இப்படி ஓரமாக நின்றுக்கிட்டா 2 சைடும் கவர் ஆகும். அங்கே ஒரு பெரு பாத்தாப்பியும் வந்துட்டுருக்கான். ஓகே ரைட் அடப்பா சோயை முடிச்சிருங்க சின்னத்துக்கு. சோப்பா ஓகே போகலாம். போய் செஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஹெல்த்து கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகே கைஸ் இப்போ இது முடித்தாதான் நமக்கு இது கிடைக்கும். கீயா என்ன இதுக்கெல்லாம் போய் கீ போட்டுட்ருக்கீங்க? இது அதில் தான் இங்கே கீ வாங்கணும். எப்படா ஏற்கனவே நானே கிரிட்டிக் டேமேஜ் அங்கே பாருங்க சைடில் கிரிட்டிக் டேமேஜ்னு இருக்குது. அது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்படி அழுத்தி மோசமாக அழுத்தி பிடிச்சிட்டுங்க, கொடூரமாக அழுத்தி பிடிச்சிட்டுருங்க கைஸ். எவனாலையும் தாங்க முடியாத மாதிரி. ஓகே எங்கே இருந்து கைஸ் அடிச்சிட்டு இருக்கானுங்க? இங்கே பாருங்க கைஸ் ஒருத்தர் பின்னாடி நின்றுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கான். கொண்டாச்சு கைஸ். உள்ளே போக முடியுமா? அன்லாக்கு கைஸ். நம்மக்கிட்ட ஏற்கனவே முடிச்சு கீ இருந்திருக்கு. 8 கீ உங்களுக்கு. டாக் ஃபுட் இருக்கா? சரி டாக் ஃபுட் இல்லையா? ஏன் ப்ரோனா ஏன் ப்ரோ நாய் சாப்பிட்ற நீங்கள் ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அது சாப்பிட்டா 10% ஹெல்த்து. இப்போ நம்ம 10 ஹெல்த் ஏறாது.
இப்போ இந்த எழுத்து பாரு 105 இருக்குது, 115 மாறிடும். ஓகே கைஸ், இப்படியே கொண்டுட்டுருக்கலாம். பாவம் வந்து ஒரு அட்டாக் கூட போட பாவங்க வந்த வேகத்துக்கு பர்மட்டியில் கொரக்கடியில் செத்து போயிடுச்சு. ஓகே, பவர் ரூமு. குட்டி பையன் கிட்ட வத்துக்குள் செத்து போயிட்டான். இவனுக்கு கட்டை எடுத்து தலைமையில் அடிக்கிறானுங்க கைஸ். வந்தோடனே சவுடா உய் இங்கே பாருங்க கைஸ், இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுலாம் ஈஸி. இப்படி அடிப்பானா இவங்கிட்ட நம்ம இப்படி நவுந்துக்கிட்டே அந்த ஈஸியாக எஸ்கேப்பே ஆகிடலாம். பவராக டேக் பண்ணிட்டேன். எதுக்கு தெரியுமா கைஸ் நம்ம பவர்லாம் டேக் பண்ணுறோம்? வேறு எதுக்கும் இல்லைங்க கைஸ், இதுக்கு தான். இதுக்கு பவர் இல்லாமல் நின்றுது. ஓகே இப்போவும் கைஸ் போன தடவை இதில் நின்னோம், இந்த தடவை எதில் நிற்கணும்? இங்கே இல்லை இங்கே. இந்த கடைசி வரைக்கும் போயிட்டோன்னா புது அப்டேட்டில் இதுக்கு மேலே இடம் வந்தால் தான். இல்லைன்னா இந்த இதோட முடிச்சிடுவேன் நான் கேம் பிளேவே. ஓகே கைஸ், இது என்ன செகண்ட் பாஸா இல்லை தேர்டு பாஸா எதுவும் தெரியலையே. ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குது. இது என்னது 15க்கு மேக்ஸிமம் ஹெல்த்து 2. இப்போதைக்கு என்கிட்ட வாங்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா போன இதுலேயே எல்லாமே ஹெல்த் வாங்கியே செலவு பண்ணிட்டேன். செகண்ட் பாஸ் லீலா எப்படி ப்ரோ உனக்கு தெரியும்னா போன இதில் இது என்னான்னு சொல்லி அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன். கைஸ் இங்கே இருக்க எவனையுமே நீங்கள் அடிக்கக்கூடாது கைஸ், இவனை மட்டும் அடிங்க. அவங்க டிசைன் கிடையாது, அவனுங்க அடிச்சிட்டா பிரச்சனை கிடையாது. போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். கைஸ் இந்த கண்ணில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அடிக்கிறதுக்கு. இவங்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு அடி கூட வாங்காமல் அடிக்கலாம். அவ்வளோதான், செத்து போயிட்டோம். அப்படியே ஒரு ரவுண்டாகவே சுற்றிக்கிட்டு இருந்தேங்க நான். டக்குன்னு ஓப்பன் ஆகு. நான் கைஸ் செயின்ஸாவா டேமேஜ் 30%, கிரிட்டிக் டேமேஜா? சரி விடுங்க, டேமேஜ் 30%. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இது வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு M4 வந்து கூட வச்சுக்கலாம். ஒரு இது முன்னாடி என்னமோ, அது கீழே பார்த்தீங்கன்னா செயின்ஸா வேறு. கன்று கைஸ், கன்று என்ன கைஸ், ஆனால் ரேட் ஆஃப் ஃபயராக சுற்றிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக சுட்டாலும் டேமேஜ் வெறித்தனமாக போகும். இப்போ அழுத்தி பிடிச்சா எப்படி அழுத்தி பிடிக்கும். இப்போ சாதாரண இது வந்து எக்ஸ்ட்ரா 30% டேமேஜ். ஓகே போவோம் கைஸ், மஷ்ரூம்லாம் வந்துடுச்சு. ஓகே இப்படி போகணும். போக ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட ஃபுல் ஹெச்பியில் இருக்கேன், பிரச்சனையே கிடையாது. அப்படியே போவேன், ஜாலியாக போவேன். மஷ்ரூம்லாம் இருக்குது கைஸ். மஷ்ரூமை பற்றி எவனாச்சும் வேணா என்ன, சரி மஷ்ரூம் மாதிரி மஷ்ரூமை பற்றின்னு சொல்லிட்டேன். போவோம். போனால் தெரிஞ்சிடும், ஏன்னா நம்ம போன இதில் போயிட்டோமே. குட்டி பசங்க தான் வருவானுங்க. இங்கே வந்து இவனுங்களை கொள்ளணும், இவனை கொள்ளணும். பயங்கரமாக டேமேஜ் போகுது. ஆனால் போன இதில் வந்து சாதாரணமாக போகிற டேமேஜ் இதில் வந்து நல்லா இருக்குது கைஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது வந்து வாங்கலாம். இது 2-3 மேட்ச் போனாலே கிடச்சிரும். செஸ்ட் ஓப்பன் பண்ணோம். எனக்கு என்ன மாதிரி டாஸ்க் உள்ளே வரும்போது சொன்னானுங்க, அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லைண்ணா. அது அப்படியே போக போக அப்படியே தானாக வந்துடும் போல். ஏன்னா அவங்க அதை பற்றி தான் சொல்லுவானுங்க. நீ இதை பண்ணிட்டு வந்தால் உனக்கு இதெல்லாம் தரேன், இவ்வளோ தரேன். ஆனால் அது நான் ஒரு நாள் கூட கிளைம் பண்ணது கிடையாது. நீங்கள் விளாண்டா கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்படியே கொஞ்சம் அப்படியே ரவுண்டாக இப்படி சுற்றி அப்படியே இப்படி போய் அதுக்கு மேலே இவனை கொள்ளணும். கைஸ் இவனுங்க எல்லாரையும் இப்போ கொண்டுட்ருக்கோம். சபா ஓகே, ட்ரெஷர் ரூமா? ட்ரெஷர் ரூமுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ரீலோட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நல்லதான். ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ். என்ன கைஸ் இதெல்லாம்? டேமேஜில் ஃபோக்கஸ்டாக இருந்தோம். போன தடவை டேமேஜில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருந்தோம். மற்றதுலேயும் கொஞ்சமாச்சும் ஃபோக்கஸ் இருக்கணும். சரி, ட்ரெஷர் ரூம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே கைஸ், ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா டீம் போட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணால் என் பேர் போடும் போல கைஸ். ஓகே, நான் டீமாக வர்றதுக்கு ஒரு காரணம் ஏன்னா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதே இன்னொன்று காரணமும் இருக்குது. என் லூட்டை யாரும் திட்டிடக்கூடாது. இந்த காரணத்தினால் மட்டும்தான் நான் வரேன் தனியாக. ஆனால் தனியாக வந்தால் கஷ்டம். ஆனால் எனக்கு ஈஸி, ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர். சும்மா கைஸ் போகும்போது டேமேஜ் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இதப்பா கான்ஸ்டன்ட் கொஞ்சம் கவனத்தை அது மேலே வச்சு தாங்க சொல்லணும். ஓகே, ஓடிக்கிட்டே இருங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே தான் விளையாடிட்டுருக்கேன். விளையாட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. வீடியோ எடுத்து முடிச்சுட்டுலாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஓகே கைஸ், என்ன கைஸ் இவங்க பறந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீதான்டா சவுத்துக்கிட்டே கைஸ், உனக்கு சவுத்துக்கிட்ட ஒட்டிக்கிறானுங்க கைஸ். இப்படி வரும்போது அவங்க மொத்த அட்டாக்கையும் யூஸ் பண்ணுறானுங்க. இது இன்னும் எத்தனை பேர் கைஸ் இருக்கானுங்க இந்த வாரத்து கைஸ். உனக்கு சவுத்துல பக்காக நின்றுக்கிறானுங்க போல். டப்புன்னு போனால் டப்புன்னு அடிச்சிடறானுங்க. சும்மா இனிமேல் சவுறு டு சவுறு பார்த்து தான் கைஸ் போகணும். போவோம் இல்லை. ஓகே, 25 எழுத்து வாங்கடா. இது என்ன கைஸ்? ஹெல்த்து வாங்கிக்கிட்டேன். ஏன் ப்ரோ ஹெல்த்துனா ஹெல்த் இல்லை, இதான் ஹெல்த்து வாங்கிக்கிட்டு போவோம்னு சொல்லி போயிட்டேன், வந்துட்டேன். கைஸ் இந்த தடவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த தடவை வந்து திருப்பி வரல, நல்ல வேலை திருப்பி. ஓகே கைஸ், இவனுக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் கிட்ட வந்து இப்படி பண்ணுவான்னு தெரியும் கைஸ், அதனால தான் கொஞ்சம் எஸ்கே போயிட்டேன். கைஸ் முள்ளு போடுறான் வந்துட்டான். அவன் பாருங்க, அவன் உடம்பு ஃபுல்லாக கேட்டஸ் தானே. கேட்டஸும் எலிஃபெண்ட்டும் அவன் உடம்பு கலந்துருக்கிறதுனால அவன் உடம்புல கேட்டஸோட முள்ளெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கான். நீ செடி தானே, செடியை தூக்கி போட்டேன். நான் பாட்டுக்கு ஈஸியாக எஸ்கேப் பண்ணிட்டு போக மாட்டேன். இவன் பாருங்க முள்ளை தூக்கி போட்டுட்ருக்கான். ஆனால் பெருசாக தூக்கி போட்டுச்சு. சரி, ஒரு மெதி எவ்வளோ பெருசு இருந்துச்சு. இதோட ஜெயின் ரேஷன் தான் நம்ம சண்டை போட்டது போன பாஸு. சபா கைஸ், முடியல கைஸ். அப்படியே இப்போதைக்கு டேக் ஓவர் கொடுத்துட்டு போவோம் கைஸ், போயிட்டே இருக்கலாம். போன தடவை 42 ஹெச்பியில் இந்த இடத்துக்கு போனேன். இந்த தடவையாச்சும் கொஞ்சம் ஃபுல் ஹெச்பியில் போவோம். போவோம் கைஸ். இது பொறுமையாக நின்று அந்த டோர் திறந்ததுக்கப்புறம் போகலாம். போயிட்டேன். ஓகே கைஸ், ஃபுல். ஆனால் இந்த பாஸ்கெட்டை நான் ஒரு அடி கூட வாங்க போகிறதில்ல. அடுத்த செக்ஷனில் தான் நான் அடி வாங்குவேன். அடுத்த செக்ஷனில் அடி வாங்குறது. இவங்கிட்டலாம் அடி வாங்கினா வந்தோடனே அடிச்சுட்டாங்க பொசிஷன்ட்டு. போன தடவை ஒரு அடி கூட வாங்கலடா உங்ககிட்ட. நம்ம கேரில் சொல்லி விட்டுட்டேன். கைஸ் என்ன கைஸ் இது? என்ன கைஸ் அடி வாங்குற வழக்கத்துக்கு மாறா? என்ன இது கன்னு ப்ராப்ளமா என்ன? அடி வாங்குற வழக்கத்துக்கு மாறா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் அடிச்சிட்ருக்கேன். ஆனால் கைஸ் செத்துருவேன். போன தடவையோட ரொம்ப ஈஸியாக செத்துருவேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன கைஸ் அவனும் பவர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவர் தான் பிரச்சனை. என்ன கைஸ் அவனை விட்டு நான் லாங் ரேஞ்சிலே இல்லை, ஷார்ட் ரேஞ்சில் இருந்தா லாங் ரேஞ்சுக்கு போனோம். அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு திருப்பி வச்சுருக்கான். சாவுடா. சபா கைஸ் 79 ஹெச்பி இருக்கானா? ஓகே, ஏமா 20%. இது என்ன கைஸ்? ஆமாவா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆமா. இது என்ன கைஸ் எக்ஸ்ட்ரா? இதாவா எப்படி இருங்க கண்ணு சூட்டு கீழே இருக்கு, பார்க்க கூட முடியல என்னால். அது பிளேயர் யாராச்சும் வந்து அவங்க ஸ்க்ரீனில் தெரியும். எவ்வளோ பேச இருக்குங்க இது கண்ணு, பாக்கியா பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் கைஸ் கடைசி தடவை தோத்த இடம்
அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே கைஸ், போவோம். காட்டுவோம் கைஸ். இந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்த பாஸ் ஃபைட் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சாத இடத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாய்க்குட்டியை முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இந்த கேமை முடிச்சுட்டதான் அர்த்தம். ஓகே போவோம். கேம் முடிச்சிடுவோமா கைஸ்? இந்த தடவை பார்த்தீங்கன்னா கைஸ், நான் எனக்கு லேட்டே ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த கேம் முடிக்கணும். இல்லை இந்த மாதிரி தோற்றே போகக்கூடாது. ஏன்னா போன தடவை இதில் இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அதான் ஸ்பெஷல் ஏரியாலாம் புது ஏரியாலாம் காட்டணும். எண்டு எப்படி இருக்குன்னு காட்டணும். எண்டில் போய் செத்துனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ ப்ரோ எண்டில் போய் வேணே சாப்பிங்களா? இப்போ எப்படி நான் கஷ்டப்பட்டு விளாட்றேன். இப்போ கஷ்டப்பட்டு விளாடி அப்படியே பயங்கரமாக அடி வாங்கிட்டுருங்க. ஓகே கைஸ், என்ன கைஸ் திருப்பி என்னால் ஒரு இடத்துல நிற்க கூட முடியலங்க. அவன் பாருங்க கைஸ், அந்த 6 தான் சுத்தமாக பிடிக்கல. செம்ம கடுப்பு ஏற்றிட்டுருக்கான். 6 அப்படின்னு சொல்லி பாம்பு தூக்கி போடுறான். அவங்ககிட்ட இருந்து பாருங்க கைஸ் எப்படி எஸ்கேப் போயிட்டுருக்கன்ட்டு கொண்டுட்டேன். இன்னொரு தடவை 6 வாயிலேருந்து வருமா கைஸ்? 6 சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் செத்துட்டான். சரி, இப்போ இந்த இடத்துக்கு போவோம். போன தடவை நான் இவ்வளோ தூரம் கூட வந்திருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இதிலே தோற்றுருவேன். நான் கைஸ் இதை திரும்ப இதேவா? கிரிட்டிக் டேமேஜ் எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கும். ஓகே, எனக்கும் தான் கைஸ். என்ன கைஸ் இது? ட்ரெஷர் ரூமா? ஓகே கைஸ், இந்த ஒன்றுத்திலே பாருங்க கைஸ் கிடச்சிரும். 70 இருந்துச்சு இந்த மேட்சுக்குள்ளே வரும்போது. இப்போ பாருங்கள் 73லேருந்து யோப்பா டேய் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஆனால் இல்லை இவனுங்களை விட மாட்டேன் இப்போதைக்கு கைஸ். டக்கு ஞாபகம் முடிஞ்சிருது கைஸ். எல்லாமே நல்லா அடிச்சிட்ருக்கேன். பொறுமையாக அடிக்கலை இப்போதைக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டேமேஜ் வாங்காமல் அடிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போதைக்கு எல்லாருமே லாங் ரேஞ்சு இருக்கானுங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்தானுங்கன்னா அவ்வளோதான். ஏன் ப்ரோ நல்லா தான் ப்ரோ விளாடுவீங்கன்னா? நான் நல்லா தான் விளாடுவேன். மேலே தான் இப்போ கைஸ். இது யாரு? காஃபி கப்பு. ஏன் ப்ரோ டக்குன்னு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா? முடியல, ஹெல்த்து எடுத்துக்கிடும். நான் ப்ரோ ஏதோ அர்ஜென்ட்னு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்களே ஏன் ப்ரோனா? வேறு வழி கிடையாது கைஸ். அவ்வளோதான், இது முடிச்சுட்டா இந்த ஐலாண்டு முடிஞ்சிச்சு. இது ரொம்ப வெறித்தனமாக அடிச்சிட்ருக்கானுங்க. லீலால்ஸ் முள் அடிச்சு ஆனால் குத்துறீங்க. கொடூரமாக முள் எடுத்து கொள்றானுங்க கைஸ். வா, இந்த இடத்துல சாக மாட்டேங்க கைஸ். கன்ஃபார்ம் பாஸ் ஃபைட்டுக்கு அடுத்து தான் கைஸ் சாவேன். இவனுக்கிட்டே சாவ எனக்கு விருப்பம் இல்லை. ஓடுற பட்டன். இப்போதைக்கு இவனுக்கிட்டே எல்லாம் சாக மாட்டேன். இன்னும் இந்த ஒரு லெவல் தான் தாக்கு பிடிச்சிருவேன். 20 HP வச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும் கைஸ். அடுத்த தடவை வரும்போது அதர் பிளேஸ் கூடயாச்சும் வந்துடணும். முடியல. இம்மா ரீலோடு நேரம் பார்த்து ரீலோடு கைஸ். 79 எப்படி கைஸ்? எனக்கு இன்னும் HP 79 இருக்கு. என்னன்னு தெரில. சரி விடுங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம். ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருக்கும் போல. இதுனா கைஸ்? நான் ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். என்ன கைஸ் இது? இந்த இதுலேயே 2வது இது கீ கொடுத்தா இவ்வளோ பவரா கீக்கு? ரீலோட் ஸ்பீடு. ஓகே கைஸ், கண்ணுக்கு போட்டாச்சு புதுசு. பவருக்கு போவோம். பவர் ஆன் பண்ணியாச்சு. அடுத்து வெளியே போவோம் கைஸ். சப்பா அடுத்து வெளியே போயிட்டு ஐயோ கைஸ் திரும்பி இங்கே சண்டையா? டேய் போதும்னு நினச்சேன்டா. நிறுத்த மாட்டானுங்க போல கைஸ். இப்போ இங்கே ஒரு சண்டை வச்சுருவானுங்க. இங்கே நான் ஹெச்பிலாம் குறைச்சிட்டு போயிடுவேன். இப்போ அங்கே இவ்வளோ இவங்க பாஸ் ஃபைட் அப்போ இவ்வளோ கைஸ். எப்படி கைஸ் எனக்கு 88 இருந்துச்சு? எனக்கு அது ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ எனக்கு வேறு ஹெச்பி வேறு 80 இருந்துச்சு. அதை பற்றி யோசிச்சா கொஞ்சம் டேமேஜெல்லாம் வாங்கிக்கிட்டேன் கைஸ். 10 கைஸ். இன்னொரு வச்சுருப்பானுங்க.
கன்ஃபார்ம் 3 வைப்பானுங்க. திரும்பி 3 வச்சா நான் அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? இப்போ இந்த 6, 7 கைஸ் அந்த இப்போதைக்கு அந்த 6, 7 ஏரியாவில் தான் இருக்கும். 6, 7 கழிச்சு எனக்கு என்னமோ பிக் 6, 7 தான் வருவான்னு நினைக்கிறேன் பாஸ் ஃபைட்டாக. ஏன்னா 6, 7 வந்து கொஞ்சம் போவோம் கைஸ். ஓகே போயாச்சு. அடுத்த இடம் கைஸ். இந்த இடத்தையும் நான் தாண்டிடுவேனா கைஸ்? இந்த இடத்த நான் தாண்ட வாய்ப்பு கம்மி தான். ஓகே 6 கைஸ். ஒரே நிமிஷம். கைஸ் இதோ வரலாம். கைஸ் போன வீடியோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் உள்ளே வந்துட்டேன்டா. வந்துட்டேன்னு சொல்லு. ஏய் கராமன் மராமன் 2 பேருமே ஒன்றா தானே இருக்கணும். நீ என்ன தனியாக இருக்கிற? ஓய் அட பாவி, ஊட்டி மட்டும் நீயே வெட்டிக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஒன்றும் இல்லை. 6, 7 இவங்க எல்லாருமே இப்போதைக்கு கொள்ளலாம் கேஸ். ஒருத்தனை கூட கொல்லுவேண்டா ஒன்று தான் நான் ஒன்று கைஸ். என்னை பார்த்து சாதாரண ஆளு நினச்சிட்டு இருக்கான் போல். நான் எத்தனை பாசம் முடிச்சிருக்கேன்டா. நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்ரு கைஸ். ஒன்று ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல் கைஸ். ஆனால் அவன் அடித்தா நான் எஸ்கேப் ஆயிடுறேன், அது வேறு விஷயம். எச்சுட்டு அடிச்சுக்கிட்டே அவன் குறையவே மாட்டேங்குது. அப்படியே கால்வாசி தான் குறைச்சிடுங்க. ஓகே கைஸ், இதுக்கு மேலே சண்டைக்கு நடுவில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்போம். அழுத்தி புடி தான் கைஸ். கைஸ் இவன் யார் கைஸ்? சிக்கலத்தேரா சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறான். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலையே. கைஸ் இவனுங்க எல்லாருமே இருக்கானுங்க. நான் எப்படி கைஸ் நான் ஒரே ஒருத்தனை இத்தனை பேர் என்னால் சமாளிக்க முடியுமா? ஏய் சரிடா பண்ணிங்க தான்டா கூட்டமாக வரும். சிங்கிளாக தான்டா வரும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தனியாக அடிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு நேற்றுது. யோப்பா கைஸ் பையனுக்கு 3/4 எழுத்த குறைச்சாச்சு. கால்வாசியிலேருந்து 3/4 எப்படியோ. இவனா கைஸ் இதெல்லாம் அப்படியே சும்மா சுற்றி தூக்கி போட்டுட்ருக்கான். ஓய் இவனுங்க வந்து குறுக்கால வந்து எய்மை மறைக்கிறானுங்க அப்படியே. இப்போ நான் அவன் மேலே குறி வச்சிருந்தேன்னா இப்போ அவன் மேலே கைஸ் இவன் என்ன கைஸ் மொட்டை மேலே வச்சுக்கிட்டான். டே கீழே எய்மை வீடா, மேலே வைக்காதடா. அவன் நம்ம இருக்க இடத்துக்கு தான் கைஸ் ஏன் வைக்கலாம். எஸ்கேப். ஓகே கைஸ் எஸ்கேப் ஆகிட்டே இருங்க. சுத்துட்டான். சப்பா கைஸ் செத்துட்டான் கைஸ். அவன் எப்படியோ செத்துட்டான். ஓப்பன் பண்ணியாச்சு. ரீலாட் ஸ்பீடுக்கு இதுவான்னு கேட்குறானுங்க. இல்லை கைஸ் கதவை மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டு கைஸ் கால் பேசிட்டேன். இப்போ வந்து நம்ம விளாட்லாம். ஓகே இதை எடுத்துக்கிட்டு டக்குன்னு போவோம் அடுத்த இதுக்கு. கைஸ் போகிறோம் கைஸ், போயிட்டே இருக்கோம் கைஸ். இப்போ அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் கைஸ். என்ன கைஸ் இது கொடூரமாக இருக்குது இடத்த பார்க்க கைஸ். கன்ஃபார்ம்டா இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்த கண்ணெல்லாம் இருக்குன்னா அப்போ அந்த கண்ணே வந்து அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது கைஸ். அந்த இப்போதைக்கு நம்ம உள்ளே போய் அவ்வளோதான். இப்போ வாழ்வாசாவாக தான். இப்போ இந்த இடம் அடுத்து இந்த இடம் பார்த்துடலாம் கைஸ். 9th ஸ்டேஜ் ஹெல் நரகத்துக்கான ஸ்டேஜுக்கே வந்தாச்சு. இதுக்கு மேலே நமக்கு பயமே கிடையாது கைஸ். இருக்கு கைஸ் ஸ்டோரி முடிஞ்சு. ஓகே இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பை 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 பை.